1 கப் பச்சரிசி இருந்தால் போதுங்க. சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்தில். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் தான். பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறவங்க, இவங்களுக்கு எல்லாமே காலை நேரத்தில் வந்து டென்ஷன் இல்லாமல் சமைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. கட்டாயமாக இது 2 மணி நேரம் ஊறணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரிங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 30லேருந்து 35 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட கலந்து எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட சேர்க்க வேணாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. இது போல் பூண்டு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பூண்டு கருவேப்பிலை ரெண்டுமே. இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு கருவேப்பிலை பொடி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொக்கு மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரையாகவும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போது 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம். அப்படியே இந்த எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொடி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், பூண்டு பொடி மாதிரி. அந்த பொடியை வந்து நீங்கள் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது நீங்கள் மேலே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தட்டு சோறு நீங்கள் 2 தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம். லைட்டாக புளிப்பு சுவையாக இருந்துச்சுன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் கட்டாயமாக சேருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆனில் வச்சுருக்க வேணாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்ச உடனேமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த சட்னி கருகிடுச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூண்டு கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அரிசியை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. அதனால் தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஒன்றும் பாதியமாக அரையாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஈஸியாக வெந்துடும், கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக அரைச்சிக்கணும், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா துருவன கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய சைஸில். ஒரே ஒரு குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கேரட்டை மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம். இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட்டாயமாக சேர்க்கணும். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் குக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் தோசை உங்களுக்கு சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பன்னீர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கல்லை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் மாவை சேர்த்துக்கங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. மாவு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாக நமக்கு வந்து கரண்டியில் வரணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் மாவு மட்டும்தான் வரும், வெஜிடபிள்ஸ்லாம் அடியிலே தங்கிக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், ஓரத்துலலாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த டைமில் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை குக் ஆகிறதுக்கு 1லேருந்து 1.5 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், டைம் எடுக்காது. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால வெஜிடபிள்ஸும் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ 2 சைடுமே நல்ல கலர் மாதிரி வந்திருக்குங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தோசையை கட்டாயமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். 4 தோசை சாப்பிட மாட்டாங்கங்க, 10 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா. அதே போல் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி மேலே லைட்டாக நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊற்றி இந்த தோசையை வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் ட்ரையாக செய்ய பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு. கட்டாயமாக இந்த டிஃபன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் தான் எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி மேலே இப்போ நான் கடலெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். கடலெண்ணெய் ஊற்றி இந்த தோசையில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. நிச்சயமாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இந்த டிஃபனை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால் வேர்க்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கோகோனட் சட்னி வேணால் ட்ரை பண்ணுங்கள், பச்சை மிளகாய் சேர்த்தது. அப்படி இல்லைனா இது போல் தொக்கு வகைகள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.